தீராத துன்பங்களிலிருந்து விடுபட வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, வேண்டுதல்கள் சீக்கிரமாகவே நிறைவேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, கடுமையான துன்பங்கள், கடன் பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, பிரிந்தவர்கள் ஒன்று சேர என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனை தீர்வதற்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபட வேணும், அப்படி விரதம் இருந்து வழிபடுவதனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஆஞ்சநேயரே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கார்த்திகை மாதம் முழுவதிலுமே நம்ம சிவ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. கார்த்திகை மாதத்தில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதனால, அனுமாரை வழிபடுவதனால அனைத்து விதமான துன்பங்களும் விலகி நம்முடைய வாழ்க்கையில் சுபிட்சமானது உண்டாகுங்க. அதுலேயும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு மற்றும் கடைப்பிடிக்கக்கூடிய விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை நாளில் விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. கார்த்திகை ஞாயிறு விரதம் அப்படிங்கிறது கார்த்திகை முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் தொடங்கி தொடர்ந்து 12 வார ஞாயிற்றுக்கிழமை நாளில் கடைப்பிடிக்கக்கூடிய விரத வழிபாட்டு முறையாகுங்க. நவகிரகங்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சு தாங்க பல வரங்களை பெற்றதாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த விரத முறையை கடைப்பிடிப்பதனால நவகிரக பாதிப்புகள் அனைத்துமே நம்ம அண்டாது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நன்மைகள் கிடைக்குங்க. கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீராடி இறைவனை வழிபட்டோம்னா எல்லா பாவங்களும் விலக்கி விடுமாங்க. இப்படி நீராடுவதை கார்த்திகை நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்கான அற்புதமான நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை விரத நாள் சொல்லப்படுதுங்க. இப்படி பல சிறப்புகளை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமை நாளிலையும் சோழிங்கநல்லூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை நம்ம தவறாமல் வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறுங்க. அதே போல் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைக்கும் சோழிங்கநல்லூர் பெருமாளுக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷத்தில் எல்லா நாட்களுமே யோக நிலையில் இருக்கக்கூடிய சோழிங்கர் நரசிம்ம பெருமாள் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் மட்டும் தன்னுடைய பக்தர்களுக்காக கண்ணை திறந்து பார்ப்பாராமாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அருளாசி வழங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் சோழிங்கநல்லூருக்கு சென்றாலோ இல்லைன்னா வீட்டில் இருந்த நரசிம்மரை நினைத்து நம்ம விரதம் இருந்து வழிபட்டாலோ போதுங்க, நரசிம்மருடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. தன்னை வழிபடக்கூடிய பக்தர்களை ஒரு நிமிஷம் கூட காக்க வைப்பாமல் உடனே வந்து அருள் செய்யக்கூடியவரும் நரசிம்மர் தாங்க. அவரை வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட நரசிம்மரை கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை நாளில் வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும் வழிபட்டாலே போதுங்க, நரசிம்மருடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் விஸ்வாமித்திரர் பார்த்திங்கன்னா கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் நரசிம்மர விரதம் இருந்து 24 நிமிடங்கள் வழிபட்டு தன்னுடைய பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்றதாக புராணங்களில் சொல்லப்படுதுங்க. அதனால தான் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் நரசிம்மருக்கு பிடித்தமான பானகத்தை நெய்வேத்தியமாக செஞ்சு படைத்தோம்னா 24 நிமிடங்கள் மனம் முருகி பிரார்த்தனை செஞ்சோம்னா நம்முடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் நரசிம்மரை வேண்டணும்னா மனம் மற்றும் உடலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகி விடுங்க. எதிரிகள் தொல்லை நீங்கிவிடும். கடன் தொல்லைகள், பில்லி சூனியம், திருமண தடை போன்றவைகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. இது வரைக்கும் முன்னேற்றம் இருந்த தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. வேண்டிய வரங்கள் உடனே கிடைக்குங்க. கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை நாளில் நரசிம்மருக்கு துளசி படைத்து அவருடைய 108 திருநாமங்களை சொல்லி வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீராத துன்பத்தில் சிக்கிக்கொண்டு இருந்தாலும் சரிங்க, இந்த நாளில் நம்ம நரசிம்மரை வழிபட்டோம்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வழியும் கிடைக்குங்க.
சோழிங்கநல்லூர் யோக நரசிம்மர் கோவில் வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகுங்க. மலை மேல் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் பெருமாள் யோக நரசிம்மர் வடிவில் காட்சியளிக்கிறாரு. இந்த மலைக்கு கோவிலுக்கு செல்ல 1305 படிக்கட்டுகள் இருக்குதுங்க. இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னும் சொல்லப்படுது. தமிழ்நாடு மாநிலம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கபுரத்துக்கு கிழக்கே அமைந்திருக்கக்கூடிய சிறு குன்றின் மேலே சற்று உயரமாக அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 400 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு குன்றின் மேலே அருள் பாலிச்சுட்டு வராருங்க சோழிங்க நரசிம்மர். எந்த திக்கிலிருந்து கோவிலை பார்த்தாலும் சரிங்க, கோவில் மலையானது 10 மைல் தொலைவுக்கு தெரியும் அப்படின்னும் சொல்லப்படுது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 177 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியது இந்த ஆலயம் ஆகுங்க. இந்த மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய சிறிய குன்றில் ஆஞ்சநேயர் கோவில் ஒன்றும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மலைக்கு செல்ல 406 படிகள் ஏறி செல்ல வேணுங்க. இந்த ஆஞ்சநேயர் நரசிம்மரை போலவே யோக நிலையில் இருப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோளிங்கர் யோக நரசிம்மர் ஆலயம் மலை மீது யோக நரசிம்மர் எழுந்தருளி இருக்கிறாருங்க. மலையின் அடிவாரத்தில் உற்சவர் மட்டுமே அருள் பாலிச்சுட்டு வராரு. இவருடைய பெயர் பார்த்திங்கன்னா பக்தவச்சல பெருமாள் அப்படின்னு பெயராகுங்க. மலையின் ஒரு பகுதியில் யோக ஆஞ்சநேயரும் தரிசனம் தராரு. 108 திவ்ய தேசங்களில் இந்த ஆலயம் 65வது திவ்ய தேசமாகுங்க. தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய 22 திவ்ய தேசங்களில் இது சோழிங்கநல்லூர் யோக நரசிம்மர் ஆலயம் ரொம்பவே புகழ் பெற்றதாகுங்க. ஏன்னா காஞ்சிபுரத்திற்கும் திருப்பதிக்கும் இடையில இந்த திவ்ய தேசம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஆலயத்தை பராங்குச சோழன் என்ற மன்னன் 3ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்கிறாரு. எனவே இந்த ஆலயம் சோழ சிம்மபுரம் அப்படின்னும் அழைக்கப்பட்டு அதற்கு பின்னாடி சோழிங்கபுரம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. அதுவே இப்போது மருவி சோழிங்கர் என்றும் அழைக்கப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு தல வரலாறு இருக்குதுங்க. பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த நரசிம்மருடைய அவதாரத்தை தரிசிக்க வசிஷ்டர், காசியப்பர், அத்ரி, ஜமதக்னி, கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர் போன்ற சப்த ரிஷிகள் விரும்பியிருக்கிறாங்க. ஆனால் பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த உக்கிர கோலத்தை நீக்கி சாந்தமாக காட்சி அளிக்க வேணும் என்று அவர்கள் நரசிம்ம பெருமாளை வேண்டியிருக்கிறாங்க. அதற்கு அவர் 7 பேரும் நரசிம்மரை நினைத்து தவம் இருந்த தலந்தாங்க இந்த தலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு காலத்தில் விஸ்வாமித்திர முனிவர் இந்த தலத்தில் கொஞ்சம் நேரம் நரசிம்மரை வழிபட்டு பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தை பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் தங்களுக்கும் நரசிம்மருடைய தரிசனம் உடனடியாக கிடைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக சப்த ரிஷிகளும் இந்த தலத்திற்கு வந்து தவம் செய்ததாக சொல்லப்படுதுங்க. இதைத் தொடர்ந்து சப்த ரிஷிகள் விரும்பியபடி நரசிம்மர் தன்னுடைய கோபத்தை தனித்து யோக நிலையில காட்சி கொடுத்திருக்கிறாரு. அந்த கோலத்திலேயே இந்த ஆலயத்தில் பக்தர்களுக்கும் அருள் பாலிச்சுட்டு வராரு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சுமார் 600 அடி உயரம் இருக்கக்கூடிய மலை மீது யோக நரசிம்மர் கோவிலானது அமைஞ்சிருக்குது. அடிவாரத்தில் இருந்து இந்த ஆலயத்தை அடைவதற்கு 1305 படிக்கட்டுகள் கடந்து செல்ல வேணுங்க. மலையின் மீது 1 ஏக்கர் பரப்பளவில், அதாவது 200 அடி நீளம், 150 அடி அகலத்தில் யோக நரசிம்மர் கோவிலானது அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சிம்ஹ கோஷ்டாருதி விமானத்தின் கீழே யோக நரசிம்மர் அருள் பாலிச்சுட்டு வராரு. இந்த நரசிம்ம பெருமாளை திருமங்கை ஆழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார் போன்ற மங்களாசனம் செய்திருக்கிறாங்க. மூலவரான யோக நரசிம்மருக்கு கிழக்கு நோக்கி யோகாசனத்தில் அமைஞ்சிருக்கிறாருங்க. இவர் சால கிராம மாலை அணிஞ்சிருக்கிறாரு. இவருடைய வடிவத்தை சில வடிவம் என்று சொல்லுவாங்க. பக்கத்தில் தாயார் அமிர்தவல்லி காட்சி அளிக்கிறாங்க. ஊரின் மையத்தில் உற்சவருக்கு தனி கோவிலானது அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பிரம்மோற்சவம் போன்ற விழாக்கள் அனைத்துமே அங்குதாங்க நடைபெறுது. இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. மலை மீது யோக நரசிம்மர் ஆலயமானது அமைஞ்சிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மலை மீது 24 நிமிடங்கள் இருந்தாலே ஒருவர் முத்தி அடைந்து வருவார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள்லேயே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நரசிம்மர் அவதாரம் தாங்க. இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறார் என்பதை பறைசாற்றக்கூடிய அவதாரமாக இந்த அவதாரம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பக்தர்களுக்கு உடனடியாக காட்சி தந்து அருள் பாலிப்பாராமாங்க. அதனால தான் நரசிம்மரை வழிபடுபவங்களுக்கு அவர்கள் வேண்டிய வரங்கள் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. மேலுமே பெருமாளுக்கு ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்குதுங்க. சில கோவில்களில் மொட்டை போடுவாங்க, சில கோவில்களில் உண்டியலில் காணிக்கை செலுத்துவாங்க. ஆனால் சோழிங்கநல்லூர் யோக நரசிம்மர் கோவிலில் இது எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. ஒரே கல்லின் மீது குன்றின் மேலே அமைந்திருக்கக்கூடிய இந்த மலை மீது
1300 படிக்கட்டுகளை கடந்து வந்து யோக நரசிம்மரை தரிசித்தாலே போதுங்க, பக்தர்கள் கேட்கக்கூடிய வரங்களை அவர் அள்ளி கொடுப்பார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.